வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானலில் நம்மள்ட்ட நிறைய பட்ஜெட் விலையில் ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ், டார்மெண்ட்ரி, வில்லா, ஹாஸ்டல் டைப் இந்த மாதிரி நிறைய ஹோம் ஸ்டேலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டி கூக்காலில் இருக்குது. கூக்காலில் நமக்கு சொந்தமாக இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, லீஸுக்கும் எடுக்கலை. ஸோ நம்ம ஒரு மார்ஜின் வச்சு டைப்பில் புக்கிங் பண்ணி கொடுக்குறோம். இது ரெண்டு டைப்பில் மட்டும் இந்த ஏ ஃப்ரேம் டைப்பில் இருக்குது. ஒன்று ஹவுஸ் டைப்பு, இன்னொன்று ஏ ஃப்ரேம். ஏ ஃப்ரேமில் ஒரு 5 to 6 பேர் வரைக்கும் தாராளமாக தங்கலாம். எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டாலும் ஒரு 7 பேர் 8 பேர் தங்கலாம். கொடைக்கானலை விட ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். அட்டாச்சு பாத்ரூமோட இந்த ஏ ஃப்ரேம் டைப் இருக்குது. ஒரு மினி பால்கனி ஃப்ரண்ட்லேயே வந்துடும். வியூ சும்மா பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கூக்கலில் அந்தளவுக்கு பயங்கரமான நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நல்ல ஒரு மிஸ்ட்டு வர்றது போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சும்மா மக்கள் எல்லாம் அங்கே படையெடுக்கிறாங்க. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் எப்படி இருந்துச்சோ அப்படி கூக்காலில் இப்போ அப்படி இருக்குது. அந்தளவுக்கு அட்மாஸ்பியரும் சரி, ரூமுடைய நீட்னஸும் சரி, ரூம் ரொம்ப ரொம்ப ராயலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம புக்கிங் தான் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஒரு புக்கிங் பண்ணி கொடுக்குறோம். கொடைக்கானலில் நம்மள்ட்ட ஓனாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரூம் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளாஸ் ஃபினிஷிங் இருக்குது. விண்டோவிலே நல்ல ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் போட்டு தனித்தனியாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. தனித்தனியாக கேம்ப் ஃபயர் போடுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது கப்புள்ஸ் ரூமும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். கொடைக்கானலோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். பாத்ரூமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ராயலாக நீட் அண்ட் க்ளீனாக. வாட்டர் ஹீட்டர் கெட்டல் இருக்குது. வெளியில் பால்கனியில் சேர்ஸ் இருக்குது. நல்ல லைட்டிங்கெல்லாம் ரொம்ப பக்காவாக. நியூ மேரிடு கப்புள்ஸாக இருக்கட்டும், ஹனிமூனுக்கு வரக்கூடிய கப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குது கூக்காலில். ஆனால் கொடைக்கானலேருந்து 40 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். பைக்கோ கார்லேயோ நீங்கள் போய் தான் ஆகணும். அந்தளவுக்கு தூரமாக இருக்குது. அதேமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மெயின் ரோட்லேருந்து மேலே நீங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு மண் ரோடு தான், ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேயே வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஜீப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கே ரூம்லேயே ட்ராப் பண்ணுவாங்க. உங்கள் கார்லாம் கீழே பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மிஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் டைம் லேப்ஸில் போட்டு எடுத்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அருமையாக, மனசுக்கு ரம்மியமாக, எவ்வளவோ கவலைகளோடையும் மனசில் குழப்பத்தோடையும் நாங்கள் போயிருந்தோம். ஆனாலும் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, மனசுக்கு இதமாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கூக்கால் விசிட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கடவுளுக்கு சித்தமான கூக்காலையும் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கடவுளுக்கு கிருபை செய்யட்டும். பாருங்கள், வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் ஆஃப் ரோடு. கார்லாம் மேலே ஏறாது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான், வாரி விடும். மொத்தமே ஒரு 3-4 ரூமு தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெவி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாலாம் நீங்கள் தங்குறது கனவுளோடு இங்கேயே நினச்சி பார்க்க முடியாது. கூக்காலில் லைட்டிங்கோடு சேர்த்து நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். போகிறதும் ரிஸ்க்கு, ஏன்னா பக்கத்தில் எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 5 மணி 6 மணி வரைக்கும் ஹோட்டல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற மெடிக்கல் ஷாப்லாம் கிடையாது. ஒன்று பூம்பாறை வரணும், இல்லைன்னா கொடைக்கானல் வரணும். கொடைக்கானல் வரணுன்னா 40 கிலோமீட்டர் ஆகும். இங்கேயே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ புக்கிங் எடுக்கும்போதே கேம்ப் ஃபயர், ஃபுட்டு 3 டைம் ஃபுட்டோடு சேர்த்து தான் உங்களுக்கு இதே எடுப்பாங்க, புக்கிங்கே எடுப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை. கொடைக்கானல் மாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணிவிட்டு பகலில் சுற்றி பார்த்துட்டு நைட்டு இங்கே தங்கிக்கலாம். அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது. ஃபுல் டே நீங்கள் இங்கேயே ப்ராப்பர்ட்டிலே தங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே போகணுன்னாலும் பக்கத்தில் எவ்வளோ தூரத்தை கொஞ்சம் போயிட்டு சீக்கிரம் வரக்கூடிய பிளேசஸ் மட்டும் நீங்கள் போயிட்டு சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. நான் உங்கள் வினோத். பாய், டாட்டா.